அதை ஸ்டாப் பண்ணிடு, கண்டினியூ பண்ணிடாதேன்னு சத்துரு சொல்லிட்டே இருப்பான். அபிஷேகமே என்ன அப்படின்னா கண்டினியூ பண்ணுறது தான் அபிஷேகம். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வெற்றி அடைய போறீங்கன்றதை எதில் உங்களை கண்டுக்கலாம்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டினியூவாக, ஒரு நல்ல காரியத்தை ஒரு கண்டினியூவாக பண்ணுறீங்க பாருங்களேன், அவங்க தான் தலைவர்களாய் தலைவிகளாய் மாற முடியும். 1000 டேலண்ட் இருந்தாலும் ஒரு காரியத்தில் கண்டினியூஷன் உங்களுக்கு இல்லை, டிஸ்கண்டினியூ அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சாகிற வரைக்கும் நீங்கள் இதை மறக்கவே கூடாது. டிஸ்கண்டினியூ அப்படின்றது மிகப்பெரிய டேஞ்சர். ஹலோ, ஆண்டவரே சில இடங்களிலிருந்து உங்களை எடுத்துக்கொண்டு போகலாம், உங்களை வேண்டான்னு தூக்கி கொண்டு போகலாம், உங்களை டிஸ்கண்டினியூ பண்ண வைக்கலாம். ஆனால் நீங்களா சூழ்நிலையை பார்த்து எதையும் டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. அதில் டெவலப் தான் ஆகணும், அதில் நீங்கள் ஞானம் தான் ஆகணுமே தவிர இதை நிறுத்திட்டு போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லை ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க, இனி என்னுடைய பிள்ளைகளுக்கோ எனக்கோ டிஸ்கண்டினியூன்னு ஒன்று இருக்கவே